லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். கடந்த சில நாட்களாகவே இந்த மருத்துவம் சரியில்லை, மருத்துவர்கள் சரியாக ட்ரீட்மெண்ட் பார்க்கல அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த அரசை நோக்கி எழுத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அந்த விக்னேஷ்ங்கிறவர் பாலாஜிங்கிற மருத்துவரை கத்தியால் குத்துன அடுத்த நாள் விக்னேஷ்ங்கிற ஒரு நபர் அதே மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறாரு. போதிய மருத்துவம் பார்க்க முடியலை, மருத்துவர்கள் இல்லை, அதாவது மருத்துவர் இல்லைன்னு முன்னக்கூட்டே எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, வந்து சேர்த்து அடுத்த நாளே இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவருடைய குடும்பத்தார் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குற நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, கலைஞர்னு பேர் வச்சா போதுமா, அது போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இந்த அரசின் மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. தொடர்ச்சியாக தமிழ்நாடு மருத்துவர்கள் மீதும் மருத்துவமனைகள் மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வருதில்ல, அது பற்றியான உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல இவங்களுக்கு இந்த பேரே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்றதுதான் பேஸ் லைன். அதுல இருந்து தான் எல்லாமே கிளைத்து தொடங்குகிறது. அந்த பேருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த விக்னேஷ் கத்தி எடுத்து குத்த வந்த அந்த நபர் இருக்கிறாரு இல்லையா, அவங்களுடைய அம்மாவுக்கு லங்கு ஃபைப்ராசிஸ் இருக்குது, அதுல பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்றத ஜூலை மாசமே மருத்துவர்கள் நேரடியாக அந்த குடும்பத்தாரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். தெரிவித்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு தொடர்ச்சியாக மருத்துவம் செய்யப்பட்டது. இதை மறைத்து விட்டு பல விஷயங்களை பேச தொடங்குவது அப்படின்றது ஒரு பெரிய சிக்கலானது. அது முந்தானேத்து கண்டுபிடித்தது போலவும் நேத்து அவர் கத்தி எடுத்தது போலவும் சொல்லுவது அப்படின்றதே முதல்ல போலியான வாதம். இதற்கு பின்னால என்னென்ன இருக்கு அப்படின்றத அரசாங்கம் தான் உரிய நடவடிக்கை எடுத்து கண்டுபிடிக்கணும். பல முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறை தொடர்பாக செய்திருக்கிறது. அதுல கலைஞர் பெயர் இதுக்கு ஏன் சூட்டப்பட்டது அப்படின்னா, இந்த விவகாரத்துல ரொம்ப முக்கியமா விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மருத்துவர் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் மீதான வன்முறை தாக்குதல்களுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சட்டத்தை 2008 முதல்ல கொண்டு வந்தது கலைஞர் தான். அப்போ அந்த கலைஞரின் பெயரால ஒரு அரசு பன்னோக்கு மருத்துவமனை இயங்குகிறது அப்படின்றது இவர்களுக்கு பெரிய உறுத்தலாக இருக்கிறது. இந்த மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கிய கலைஞரை இவங்களால டேமேஜ் பண்ண முடியல. அப்போ கலைஞர் பேர் வைத்திருக்கக்கூடிய மருத்துவமனையை டேமேஜ் பண்றதன் மூலமாக ஏதாவது ஒண்ணு செய்துவிட முடியாதா அப்படின்னு எச் ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் கண்ணும் காதும் உறுத்தி கொண்டே இருக்கிறது. ஏன்னா அங்க அட்மிட் பண்ண போறவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, கலைஞர் ஆஸ்பத்திரிக்கு போறேன், கலைஞர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போறேன், கலைஞர் ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது இவங்களுக்கு கடுமையான வயிற்றெரிச்சலையும் புகைச்சலையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ரொம்ப பேசிக்கா அந்த மருத்துவமனையில நேற்று ஒரு புகார், இன்று ஒரு புகார், இந்த புகார்களை பெருசா பேசுறாங்க. அதே மருத்துவமனையில உயர் சிகிச்சைகள் செய்து பல உயிர்கள் தினசரி காப்பாற்றப்படுகிறது இல்லையா, அதற்கான பாராட்டை இந்த ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறார்களா? அதற்கான பாராட்டை ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறாரா? அதற்கான பாராட்டை ஹெச் ராஜா தெரிவித்திருக்கிறாரா? அப்படின்ற இடத்துல இருந்து பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும் இவங்களுக்கு அந்த பேர் ஏன் உறுத்தலா இருக்கு அப்படின்றது. கலைஞர் என்பவர் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான தலைவர் அப்படின்றத நம்ம சொல்லல. கலைஞர் இறந்ததற்கு பிறகு மெரினால புதைச்சிட்டாங்க, ஒரு தற்காலிக சமாதி கட்டப்பட்டது. அதற்கு பிறகு அந்த ஜெயலலிதா சமாதிக்கு போறாங்க தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள். போனவங்க அப்படியே கலைஞர் சமாதியும் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு வெளியே பேட்டி கொடுக்குறாங்க, கலைஞர் சமாதியும் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு. என்னங்க கலைஞர்னு சொல்றீங்க, உங்களுக்கு அவரை பிடிக்காதே, அவர் சமாதிக்கெல்லாம் ஏன் போறீங்கன்னு ஒரு கேள்வி. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா அரசியல் ரீதியா அவர் எங்களுக்கு பிடிக்காது, நாங்க விமர்சனம் பண்ணுவோம், ஆனா தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் அவர் செஞ்சதெல்லாம் இருக்குல்ல, அரசியலா விமர்சிக்கலாம், ஆனா இன்னைக்கு அவர் இறந்து போயிட்டாரு, கலைஞர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரங்களே பல பேர் தொண்டர்கள் அந்த பேரை புகழ்ந்து பேசினார்கள். இதெல்லாம் அதிமுக காரர்களுக்கு பெரிய உறுத்தலை உருவாக்கி இருக்கிறது. இரண்டாவது, அதே அதிமுக கேடர்ஸனுடைய வீட்டில் இருந்த அதிமுக வாக்கு வங்கியை அப்படியே திமுக கவர்ந்தெடுத்திருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக, விடியல் பயணம் திட்டத்தின் மூலமாக, புதுமை பெண், தமிழ் புதல்வர், இந்த திட்டங்களின் மூலமாக. அப்போ கலைஞரின் பெயரால் அதிமுகவினுடைய அடிப்படை வாக்கு வங்கி அப்படின்றது இன்றைக்கு செல்லரித்துக் கொண்டிருக்கிறது. அது திமுக லாவகமாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை களத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது இவங்களுக்கு பிடிக்கல. அப்ப கலைஞரை எப்படி இன்சல்ட் பண்றது? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இன்சல்ட் பண்றதன் மூலமா கலைஞரை இன்சல்ட் பண்ணிடலாம்னு யோசிச்சாங்க, ஓட்டு வங்கியை காப்பாத்திக்கலாம்னு யோசிச்சாங்க. அது நடக்கல. ஏன்னா திட்டிட்டு வீட்டுக்கு போனா வீட்டுல இருக்கக்கூடிய மனைவியே திட்டுறாங்க, உன் கையில இருந்து 10 ரூபா காசு எதிர்பார்க்காம நான் நிம்மதியா போயிட்டு வரேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு வீட்டுல கேள்வி வருது. அப்போ கலைஞரை எங்க டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னா, சரி இந்த மருத்துவமனையில இறக்குறவங்க பேரையெல்லாம் கலைஞர் பேர்ல எழுதி விடு அப்படின்னு சொல்லி கலைஞரின் பெயரால் நடந்த மரணங்களாக இதை சித்தரிக்க முயற்சி செய்கிறார்கள்.
இது ரொம்ப ஆபத்தானது, இது எடுபடாது. ஏன் எடுபடாது அப்படின்னா, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல பேர் அதே மருத்துவமனையில சிகிச்சை பெற்று ரொம்ப நலமோடு இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த மருத்துவமனையால் பலனடைந்தவர்கள் கலைஞரை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த அரசாங்கத்தை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உயிரிழந்த 1-2 நபர்களை காரணம் சொல்லி அதில் இருக்கக்கூடிய புகார்களை கலைஞர் பேரில் எழுதி அசிங்கப்படுத்திடலாம் நினைக்கிறாங்க. அது எடுபடல. அதான் அடிப்படையில அவங்களுடைய வாக்கு வங்கியிலேயே இது சிதைவை ஏற்படுத்துதுன்றதுனால இந்த பேர் வந்து அவங்களுக்கு இன்னும் பூதம் போல பயமுறுத்தி கொண்டே இருக்குன்னு நினைக்கிறேன். 31 வயதான விக்னேஷ் என்ற நபர் வந்து நேற்று மருத்துவமனைக்கு வருகிறார். வரும் பொழுது நேற்று அவருக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான அத்தனை நபர்களும் அங்கு இருந்திருக்கிறார்கள். இரவு அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, அவருக்கு வந்து பித்தப்பை கல் அப்படின்றது மட்டும்தான் செய்திகளில் வருகிறது. அவருடைய மருத்துவ ரிப்போர்ட்ஸ் பற்றி இது நான் நேரடியாக போய் வெரிஃபை பண்ணதல்ல. ஆனால் மருத்துவர்களிடம் கேட்ட பொழுது சொன்ன தகவல் என்ன அப்படின்னா, பேங்க்ரியாட்டிஸ் ப்ராப்ளம் வரைக்கும் அவர் ரொம்ப அக்யூட்டான ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. அது ரொம்ப முற்றிய ஒரு நிலையில் இருக்கிறது. அது காப்பாற்ற முடியாத நிலையில் தான் அவர் இருந்தார் அப்படின்றதான் முன்னாடியே அவங்க சொல்றாங்க. இப்போ உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத வந்து இப்ப என்ன சிக்கல் உருவாகுது அப்படின்னா, ஒருத்தருக்கு மருத்துவம் செய்யறாங்க அப்படின்னா அந்த மருத்துவருக்குத்தான் அவருக்கு என்ன சிக்கல் இருக்கு அப்படின்றது தெரியும். ஆனா மருத்துவர்கிட்ட என்னால மைக்க நீட்ட முடியல அல்லது மருத்துவர் பேட்டி கொடுக்கல அப்படின்றதுனால எல்லாவற்றையும் அந்த பாதிக்கப்பட்ட நபரிடம் தரப்பிடமிருந்து மட்டுமே பதிவு செய்து அதை ஒளிபரப்புவது அப்படின்றது அது ஊடக அறம் அல்ல, அது ஊடகத்தினுடைய வேலை அல்ல. இது வந்து ஊடகத்தினுடைய வேலையவே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடியதாகத்தான் நான் பார்க்கிறேன். ரொம்ப அடிப்படையிலேயே நான் சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய அப்பா வந்து இதய நோயினால் பாதிக்கப்பட்டு மதுரையில ஒரு தனியார் மருத்துவமனையில அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆன்ஜியோ பிளாஸ்டி செய்யப்பட்டு ஸ்டண்ட் பொருத்தப்பட்டது. அவருக்கு இருந்த ஒரு சிக்கல் உறுப்பு கட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த இதய அடைப்பு அப்படின்றத. இப்ப இவருக்கு வந்து கால்சிபிகேஷன் அப்படின்ற டைப் ஆஃப் பிளாக் வந்து கிரியேட் ஆகுது. அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஸ்டென்ட் பிளேஸ் பண்றாங்க. அதற்கு பிறகு சென்னை வர்றாரு. சென்னை வந்ததற்கு பிறகு இங்கே அவருக்கு வந்து வலி வந்து இருப்பது போலவும் தொடர்ந்து அவர் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறது போலவும் ஃபீல் பண்ணாரு. உடனே அரசு ராஜீவ்காந்தி தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவரை அங்கு வைத்து மறுபடியும் ஒரு ஆன்ஜியோ செய்து பார்த்து அங்க என்ன இருக்கு அப்படின்றத வெரிஃபை பண்றோம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு இருந்த அந்த ஸ்டண்ட்டை சுத்தி வந்து இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற தகவலை சொல்றாங்க. இப்ப ஏன் இந்த தகவலை நான் சொல்றேன் அப்படின்னா, பொதுவாவே வந்து இந்த மருத்துவமனையின் மீதான புகார்கள்ல வந்து என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, பேஷண்ட் கூட யாரையும் இருக்க விட மாட்டாங்க, உள்ளுக்குள்ள வேற யார்கிட்டையும் பேச விட மாட்டாங்க அப்படின்றத குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. பல பேர் இப்ப எங்க அப்பாவெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான ஒரு மருத்துவமனைக்கு உள்ளே வந்து பார்த்துட்டு போனாங்க மதுரையில இருக்கும்போது. இப்ப எங்கிருந்தோ ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா பார்க்க வர்றவங்க நம்ம குறை சொல்ல முடியாது, நம்ம தான் கவனமா இருந்திருக்கணும். ஆனா இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, இப்ப அதை என்ன பண்றது அப்படின்னா அதற்கு மருத்துவ முறைகளை செய்தாங்க. அதற்கு பிறகு வேறு ஒரு தெரிந்த மருத்துவரின் மூலமாக சில மருந்துகளை அப்பா எடுத்துக்கொள்கிறார். வேற ஒரு தெரிந்த மருத்துவர்னா தொடர்ந்து அப்பா சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவர் தான். இப்ப அவர் சில மருந்துகளை பரிந்துரைக்கிறார். அவர் ஏன் அந்த மருந்துகளை பரிந்துரைக்கிறார் அப்படின்னா, அன்றைக்கு அப்பாவுக்கு இருந்த கண்டிஷன்ல அவர் சில மருந்துகளை பரிந்துரைக்கிறாரு. ஆனால் அதற்கு பிறகு எங்க அப்பாவுக்கு மீண்டும் மீண்டும் வலி வரும் பொழுது மலர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். அங்க வந்து அவருக்கு இல்ல இங்க இருக்கிறத விட நீங்க வந்து அப்போலோ போனா பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. உடனடியா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றோம். அங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதற்கு முன்பு எடுத்துக்கொண்ட மருந்தின் விளைவாக ரத்தம் வந்து ரொம்ப தின்னா இருக்கு, பிளட் தின் பண்றதுக்கு ஒரு டேப்லெட் சொல்றாங்க. அப்ப அது வந்து ஓவர் டைல்யூட் ஆயிருக்கு, அது சில சிக்கலை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதன் பிறகு எங்க அப்பாவுக்கு அங்க வைத்து சர்ஜரி செய்யப்படுது. மறுபடியும் சர்ஜரி, முதல்ல வந்து மதுரையில சர்ஜரி, இது வந்து 2வது சர்ஜரி இங்க செய்யப்படுகிறது. அந்த சர்ஜரி செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா பிளட் ஓவரா லாஸ் ஆகுது. அந்த மருத்துவர் வந்து பிளட் லாஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு பல வழிகள்ல முயற்சி செய்யறாரு. ஆனா அந்த முயற்சியில் கை கொடுக்காதன் காரணமாக அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கூடுதலா சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருந்ததுமா, மருந்துகள் அதிகமா கொடுக்க வேண்டியது இருந்தது, கெமிக்கல்ஸ் அதிகமா கொடுக்க வேண்டியது இருந்தது. அப்படி கொடுக்கும் பொழுது இது கிட்னியவோ லிவரையோ அஃபெக்ட் பண்ற வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா பிளட் லாஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு இதை தவிர வேற வழி இல்லை அப்படின்றத அவர் சொல்றாரு. இதுக்கிடையில மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நான் வந்து இதை வந்து சொல்றதுனால இது மட்டும் தான் காம்ப்ளிகேஷன்ஸ், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது. அவர் ஏற்கனவே டயபிட்டிஸ் பேஷண்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பிளட் பிரஷர் அவருக்கு இருந்தது. அதற்கு பிறகு அவர் வந்து சர்ஜரி முடிஞ்சு வெளியே வந்ததற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, வரிசையா ஆர்கன் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஆர்கன் ஃபெயிலியரினுடைய விளைவாக அவரால் வந்து சீராக இயங்க முடியவில்லை. அவருடைய மூச்சு நின்றது, அவர் இறந்து போனார். இப்போ இதுல வந்து
மருத்துவர் ஒரு முயற்சி செய்து பார்க்கிறார் அப்படின்னா அந்த முயற்சி வந்து வேற வழி இல்ல, அந்த முயற்சிக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும், அதுதான் ப்ரொசீஜர் அப்படிங்கும் பொழுது அதை நம்ம ஏத்துக்கிறோம். நம்மள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதை செய்யறாங்க அப்படிங்கும் பொழுது அதை நம்ம ஏத்துக்கிறோம். இப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து ஓவர் டோஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நான் குற்றம் சாட்டுறதா, அல்லது இவர் வந்து நான் அதிகமான பிளட் லாஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக வேற வேற முயற்சிகளை கையாண்டார் அப்படின்றதுக்கு அவரை குற்றம் சாட்டுறதா, அது வந்து விபரீதமான முடிவுகளை நோக்கி நம்ம அழைத்து சென்று விடும். அது இல்லை. ஏன் நான் என்னுடைய சொந்த உதாரணத்தையே சொல்றேன் அப்படின்னா, பலரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, மருத்துவ மனைகள் பற்றி புகார் வரும் பொழுது நோயாளிகளை பற்றி உனக்கு என்ன தெரியும், நோயை பற்றி உனக்கு என்ன தெரியும், நோயை பற்றி ஒன்றும் தெரியாம நீ பாட்டுக்கு பேசாத அப்படின்னு. நோயை பற்றி ஊடகவியலாளர்களுக்கு என்ன தெரியும், ஊடகவியலாளர்கள் மருத்துவர்களா, பத்திரிகைக்காரர்கள் மருத்துவர்களா? இப்போ மருத்துவமனையில வந்து ஒரு தவறு நடக்குது அல்லது வந்து ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அந்த சிக்கலை பேசுறது அப்படின்றது வேற. மருத்துவமனைகள் அப்படின்றது சாகாவரம் கொடுக்கின்ற ஒரு இடம் இல்லை இல்ல. அப்போ அங்க வந்து சிக்கல் இருக்கு அப்படின்னா சிக்கலை பேசுவது வேற. இப்ப மருத்துவமனையில வந்து மருத்துவர் இல்ல அப்படின்ற ஒரு புகாரை முன் வைக்கிறாங்க பேஷண்ட்ஸ் அப்படின்னா, அங்க உள்ளுக்குள்ள இரவு சிகிச்சை நடந்திருக்கிறது. அப்ப அதை யாரு சிகிச்சை மேற்கொண்டா? அப்ப அதை பற்றி மருத்துவமனை நிர்வாகத்திட்ட எதையுமே கேட்காமல் இப்படி ஒரு செய்தியை வெளியில் பரப்புவது அப்படின்றது அது பொறுப்போடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஊடகத்தினுடைய வேலை அல்லவே, அது அறம் அல்லவே அப்படின்ற அந்த சிக்கல் உருவாகுது அங்க இருந்தா. இல்லை, போதிய மருத்துவர்கள் இல்லை, மருத்துவர்களுக்கு அதிகப்படியான பணிகள் கொடுக்கப்படுது, போராட்டம் நடக்குது. போராட்டம் நடக்கும் பொழுது எதுக்கு நீங்கள் அட்மிஷன் போடுறீங்க, என்ன மாதிரியான மருத்துவர்களை வச்சுட்டு நீங்கள் அட்மிஷன் போட்டு பேஷண்ட்டுகளை இழுக்கிறீங்க, இது போன்ற நிர்வாக சிக்கல்கள் வந்து அரசு சரியாக கையாளலை அப்படிங்கிறாங்க. இல்ல, அரசு உண்மையிலேயே இதுல வந்து மருத்துவர்கள் தரப்பிடமிருந்து வரக்கூடிய கோரிக்கைகளை பரிசீலிக்கத்தான் வேண்டும். என்ன சிக்கல்னா, மருத்துவமனைகள் அப்படின்றதுல மருத்துவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது வந்து அதற்கு கைட்லைன்ஸ் இருக்கிறது. என்எம்சில இருந்து பேசிக்கா மினிமம் எவ்வளவு பேர் தேவை அப்படின்றது குறித்து கைட்லைன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம பெட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா பெட் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றாற் போல அதற்குரிய மருத்துவர்கள், மருத்துவ உதவியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் எல்லோரையும் நியமிக்க வேண்டியது அரசினுடைய பொறுப்பு தான். அந்த இடத்தில் சிக்கல் இருக்கிறது அப்படின்னா அது பேசப்பட வேண்டியது அப்படின்றது வேற. மக்களுக்கு அச்சத்தை ஊட்டுகின்ற வகையில மருத்துவமனைக்கு வந்தாலே இதுதான் நிலவரம்னு மக்களுக்கு அச்சத்தை ஊட்டுகின்ற வகையில பேசுவது அப்படின்றது வேற. இந்த ரெண்டுக்கு இடையில பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்த சிக்கல் பேசப்படாமல் விட வேண்டியது அல்ல, பேசப்பட வேண்டியதுதான். ஆனால் அதை பேசுகின்ற அதே வேளையில் மருத்துவமனைக்கு வந்தா செத்து போயிருவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சத்தை உருவாக்குவது அப்படின்னா, மருத்துவமனைக்கு போகும் பொழுது நாம என்ன நிலையில இருக்கிறோம், மருத்துவர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க அப்படின்ற எல்லாவற்றையும் பொறுத்துதான் நம்முடைய உடல் நலம் அப்படின்றது அங்க பேசப்படுமே தவிர, வெறுமனே வந்து நான் மருத்துவமனைக்கு போனாலே காப்பாற்றி விட முடியுமா அப்படின்னா எந்த மருத்துவமனையாலையும் அந்த உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது. அதே வேளையில போதிய மருத்துவ பணியாளர்களை நியமிக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஏற்கனவே அவர் வந்து கொடுத்த பேட்டிகள்ல இது குறித்து பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றத சொல்லி இருக்கிறார். மருத்துவ பணியாளர்கள் தேவை அப்படின்றதா இருக்கட்டும் அல்லது மருத்துவர்களா இருக்கட்டும், மருத்துவர்களே பல பேர் அந்த விஷயங்களை பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப அது குறித்து ஊடக விவாதம் நடத்தி இருக்கிறோம்ல, அந்த மருத்துவர்களை அழைத்து பேசி இருக்கிறோம்ல. இப்ப டாக்டர் ரவீந்திரநாத் இருக்கிறாரு, அவருடைய அமைப்பு சார்ந்த அவர்கள் தொடர்ந்து பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதை வைத்து ஊடகங்கள் விவாதம் நடத்தி இருக்கிறோமா? அவர்களை வைத்து நாம பிரஸ் மீட் கவர் பண்ணியிருக்கிறோமா? அவர் வந்து இந்த கடைசியா நடந்த சம்பவத்தை விட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய புள்ளிகளை விவாதித்து இதனை தீர்வு காண்பதை விட்டுவிட்டு மருத்துவமனை வாசலில் நின்று அங்க இருக்கக்கூடிய மாற்றுக்கு வெளியே ஒரு பீட் போட்டு நின்றுட்டு யாரெல்லாம் இறக்குறாங்க, அவங்க என்னெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டெய்லி லைவ் ரிலே பண்றது அப்படின்றது வந்து அது வந்து பெரிய சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒன்று. இரண்டாவது, மருத்துவமனை என்பது வந்து வீடியோ ரெக்கார்டிங் அல்லது லைவ் நடத்துவதற்கான இடம் அல்ல. அமைச்சரே கூட உள்ளுக்குள் வந்து நேரலை உபகரணங்களை எடுத்துட்டு போய் நேரலை செய்கிறார்கள் அப்படின்னா அதுவே கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் மருத்துவமனைகள்ல ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுதான் ஆல்ரெடி. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அது எதுவும் எல்லாமே ஸ்ட்ரிக்டா இப்பயே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசு மருத்துவமனைகள்ல அந்த கைட்லைன்ஸை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் கோரிக்கை. அதையும் விவாதிக்கணும். பேசிக்கா இதை வந்து 2-3 பிரிச்சுக்கலாம். ஒண்ணு, நோயாளிகள் அவர்கள் போகும் பொழுது உரிய நேரத்தில் சிகிச்சை எடுத்துக் கொள்வதை உறுதிப்படுத்துது. இரண்டாவது, மருத்துவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், மருத்துவருக்கு தேவையான உதவியாளர்கள் அவர்களுடைய எண்ணிக்கை சரியாக இருப்பதை உறுதிப்படுத்துவது. மூன்றாவது, மருத்துவர்களுடைய எண்ணிக்கை, மருத்துவர்களுடைய பற்றாக்குறையை சரி செய்வது அப்படின்றது மூன்றாவது. அதற்கு அடுத்ததாக இது எல்லாவற்றையும் கண்காணிக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாவற்றையும் வந்து மேற்பார்வை செய்யக்கூடிய அமைப்புகள் சரியாக இருக்கிறதா அப்படின்றத உத்தரவாதப்படுத்துவது அப்படின்னு 4 நிலைகளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 4 நிலைகளுமே அரசு
இப்போ மருத்துவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது. ஸ்டான்லி மருத்துவமனையா இருக்கட்டும், அல்லது வந்து கிண்டி கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையாக இருக்கட்டும், அந்த மருத்துவர்களை அழைத்து அரசு நேற்று முன்தினம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையை அடுத்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா இதற்கு இடையில வந்து மருத்துவமனையின் மீது அச்ச உணர்வை உருவாக்குவது இப்ப என்ன இதுல சிக்கல் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா, இல்ல திமுக தான் திட்டமிட்டு உருவாக்குது. ஹெச் ராஜா அப்படிதான் சொல்றாரு. அதாவது இது வந்து ஒரு திமுக அரசினுடைய ஒரு தோல்வி. அந்த தோல்வியை மறைப்பதற்காக மருத்துவர் மீது பழியை போட்டு தன்னுடைய ஊடகத்தை வச்சு வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஒன்றும் புரோட்டா கடையில் போய் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஊடகத்தை வச்சுக்கிட்டு ஒரு நிர்வாக தோல்வியை கண்ணு முன்னாடி தெரியுது இந்த மருத்துவர் விஷயத்தில் அப்படின்னு ஹெச் ராஜா குற்றம் சாட்டுறாரு. கோவிட் காலத்துல மருத்துவமனையில ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இந்தியா முழுக்க இருந்தது. ஏன்னா யாருக்குமே இவ்வளவு சீரியஸான ஆக்சிஜன் தட்டுப்பாடு வரும்ன்றத முன்கணிக்க முடியாம ஒரு சூழ்நிலை இருந்தது. உத்தரப்பிரதேசத்துல ஒரு மருத்துவமனையில என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சிஜன் பற்றாக்குறை தேவைப்படுகிறது. நிறைய குழந்தைகள் உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு நெருக்கடி வந்தது. உடனே அங்க இருக்கக்கூடிய மருத்துவர் என்ன செய்யறாருன்னா, அரசுக்கு எழுதுகிறார், பதில் இல்லை. உடனடியா ஒரு தேவை வருகிறது அப்படின்னா, பக்கத்துல வந்து ஒரு சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் கேம்ப் ஒண்ணு பக்கத்துல இருக்கு. உடனே என்ன பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய ஐஜிக்கு அவர் எழுதுறாரு, ஆமா எங்கள்கிட்ட இத்தனை சிலிண்டர்ஸ் இருக்கு, வேணும்னா வந்து எடுத்துக்கீங்க அப்படின்னு அவரும் வந்து மனிதநேய அடிப்படையில் உதவி செய்ய முன் வருகிறார். உடனே அவங்க என்ன பண்றாங்க, போய் எடுத்துட்டு வர்றதுக்கு ட்ரக் தேவைன்னா பக்கத்துல பிஎஸ்எஃப் என்ன செய்யறாங்க அப்படின்னா, எங்க ட்ரக் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரக்கை கொடுக்குறாங்க. மருத்துவர் அந்த ட்ரக்கை போய் எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டரை கொண்டு வந்து பல குழந்தைகளினுடைய உயிரை காப்பாற்றுகிறார். இந்த குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றியதற்காக அவருக்கு கொடுக்கப்பட வேண்டியது விருது. அவருக்கு வந்து குடியரசுத் தலைவர் கையால விருது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். வீரதீர செயல்களுக்கான விருது கொடுப்பது போல அவருக்கு ஒரு விருது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். மாறாக என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த மருத்துவர் அரசாங்கத்திடம் அனுமதி பெறாமல் எப்படி ஒரு ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ்ல இருந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு வந்தார்? அவர் போய் பிரைவேட் வாங்கிட்டு வந்தாரா? ஏதாவது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாரா? அல்லது அரசாங்க பணத்தை தப்பா கையாடல் பண்ணாரா? எதுவுமே செய்யல. ஒரு அரசு நிறுவனத்திடமிருந்து ஆக்சிஜனை வாங்கிட்டு வந்து இன்னொரு அரசாங்கத்தை நம்பி மருத்துவமனைக்கு வந்த உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார். இதை வந்து பாராட்டு தெரிவிப்பதை விட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்து அவருடைய சகோதரர்களை கூப்பிட்டு, உன் தம்பி எங்க இருக்கிறான்னு சொல்லு, உங்க அண்ணன் எங்க இருக்கிறான்னு சொல்லு, உன் பிள்ளை எங்க இருக்கிறான்னு சொல்லுன்னு அவர்களை அடைத்து வைத்து சித்திரவதை செய்து அடித்து துன்புறுத்தி இப்ப அந்த மருத்துவர் வந்து மாநிலமாக சுற்றி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்த்துட்டு போனாரு. இப்போ வந்து அவரு அடுத்து ராஜஸ்தான்ல இருந்தாரு, தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, கர்நாடகா போனாரு, தெலுங்கானா போனாரு. இப்படி மாநிலமா இப்ப அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்றது அவருக்கே தெரியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு மாநிலமா சுத்திட்டு இருக்கிறாரு. மருத்துவர்கள் மீது பழி போடுவது யார் அப்படின்றத வந்து நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். இப்ப இதுதான் மருத்துவர்கள் மீது பழி போடுவது. தமிழ்நாடு அரசு இப்ப அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி கொடுக்கும் பொழுது, மருத்துவர் சரியா மருத்துவம் பார்த்திருந்தா இப்படி வந்திருக்காது அப்படின்னு மா சுப்பிரமணியன் எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? அல்லது அரசாங்க அதிகாரிகள் எங்கேயாவது பேசி இருக்கிறாங்களா? அல்லது அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக அங்கு போய் பார்த்த துணை முதலமைச்சரோ அல்லது எம்எல்ஏக்களோ யாராவது பேச? இது வந்து பிளேட்டண்டா யார் மேலனாலும் இப்படி குற்றம் சாட்டலாம். ஊடகத்தை வைத்து பேச வைக்கிறார்கள். ஊடகங்களை வந்து நம்மளே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். எதற்காக அந்த பையனுடைய தாயார்ட்ட போய் மைக்க வச்சு அவ்வளவு நேரம் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, பேச முடியாத தாயாரை பேச வச்சுட்டு இருக்கீங்க? எதற்காக மருத்துவமனை வாசல்லே நின்று யாரெல்லாம் இறக்குறாங்க அவங்களை பூரா கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுங்க, இதெல்லாம் பயங்கர ஸ்டோரியா போயிட்டு இருக்கு, இது ஒரு செல்லிங் மெட்டீரியலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இது அரசாங்கமே செய்யுது அப்படின்ற புகார் வந்து இரலவெண்டாக இருக்கிறது. ரெண்டாவது, அரசு இதுக்கு ஸ்ட்ரிக்டா சில நடவடிக்கைகளை சில கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப உதாரணத்திற்கு ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படின்னா அந்த தற்கொலை நியூஸை எப்படி கவர் பண்றது அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து அதற்குன்னு ஒரு திட்டமிட்ட வழிகாட்டுதல் இருக்கிறது. ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கிறது அப்படின்னா அந்த பாலியல் வன்கொடுமையை எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், அதுல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது, புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது, அவருடைய தனிப்பட்ட விவரங்களை வெளியிடக்கூடாது, அவருடைய குடும்பத்தாருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற வகையில செய்திகளை வெளியிடக்கூடாது, அவங்களுடைய குடும்பத்தாரோட ஒப்புதல் இல்லாம அவர்களுடைய பெயர்களை பிரசுரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கைட்லைன்ஸ் இருக்கு. இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் 2012க்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணல. டெல்லியில நிர்பயா வழக்கு வந்ததற்கு பிறகு அந்த ஏன் நிர்பயான்னு பேர் வச்சா, அந்த பெண்ணுடைய பேர் நிர்பயா கிடையாது, அந்த பெண்ணுடைய பேரே வேற. ஏன் நிர்பயான்னு பேர் வச்சாங்க? நிர்பயா அப்படின்னா தைரிய லட்சுமி அப்படின்னு சொல்லிக்கலாம், ஒரு கலவைக்கலா சொல்லணும், அப்படி தைரியமானவள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏன் அந்த பேர் கொடுக்கப்படுது? அப்போ அதற்குன்னு கைட்லைன்ஸ் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே போலதான் மருத்துவத்துறை தொடர்பான விவகாரங்கள் அல்லது வந்து உயிர்கள் மருத்துவ சிகிச்சை தொடர்பான விவகாரங்கள் அப்படின்னு வரும் பொழுது அதை இது பண்றதுக்கு சில ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ் தேவை. அதை அரசு ஃப்ரேம் பண்ணணும். அப்பதான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை எல்லாம் புறந்தள்ள முடியும்.
ரெண்டாவது ராஜா மாதிரியான ஆட்கள் வந்து மருத்துவர்களை பழி சொல்லி அரசாங்கம் தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறது அப்படின்னா மருத்துவர்களே அதை முதல்ல கண்டிச்சிருப்பாங்க. அப்படி அல்ல. மருத்துவர்கள் மீது பழி சொல்வது அப்படின்றது ஊடகங்கள்ல சில மருத்துவ உதவி கேட்டு போன ஒரு சில பேஷண்ட்ஸ் அதை பேசுறாங்க, அல்லது அவங்களுடைய உதவியாளர்கள் அதை பேசுறாங்களே தவிர இதை அரசு என்டார்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அப்படி ஒருவேளை அரசு கருதி இருந்தால் அந்த மருத்துவர்கள் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருக்கிறாங்களா எந்த மருத்துவர் மேலேயாவது? அப்படி எடுக்கல இல்ல. அப்ப மருத்துவர்கள் மேல பழி போடுவது அப்படின்னு சொல்றது வந்து இந்த அரசாங்கத்திற்கு ஒண்ணும் இல்ல, மருத்துவர்கள் தரப்புல நிறைய கோரிக்கைகள் வருது. பொதுவாவே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் இவங்கள பெரும்பாலானோர் திமுக ஆதரவாளர்கள் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது. அப்போ அவங்க வந்து ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னா அவங்களை எப்படியாவது அரசாங்கத்துக்கு எதிராக திசை திருப்பிடணும் அப்படின்றது எதிர்கட்சிகளுடைய திட்டமிட்ட அஜெண்டாவாக இருந்திருக்கிறது. அதன் ஒரு வெளிப்பாடாக மருத்துவர்களை பழி சொல்லுகிறது, ஊடகத்தை பயன்படுத்தி அப்படி பழி சொல்லுகிறார்கள் அப்படின்னு ராஜா மருத்துவர்களை அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டு செய்வித்துக் கொண்டிருக்கிறார். மருத்துவர்கள் அந்த அஜெண்டாவுக்கு பலியாகக்கூடிய நபர்கள் அல்ல. அவங்களுடைய கோரிக்கை என்பது வேறு. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு ராஜா தயாரா இருக்கிறாரா? மருத்துவமனைகள் அப்படின்றத பொறுத்தவரையில மருத்துவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அப்போ இவங்க நேஷனல் மெடிக்கல் கமிஷன்ல இருந்து ஒரு உத்தரவு போடுறாங்க. என்ன போடுறாங்க அப்படின்னா 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருந்தா போதுமானது. தமிழ்நாட்டுல என்ன 600 பேருக்கு ஒருத்தவங்க இருக்கீங்க, இதை நீங்க குறைக்கணும். அதனால புதுசா நீங்க எம்பிபிஎஸ் சீட்டே நீங்க போடக்கூடாது அப்படின்னு ஒன்றிய அரசு சொன்னது. அப்ப இதையெல்லாம் ராஜா கண்டிச்சு பேசி இருக்கிறாரா? இதையெல்லாம் பேச மாட்டாரு. அப்போ மருத்துவத்துறையை ஒன்றிய அரசு சீரழித்துக் கொண்டிருப்பதை பற்றியெல்லாம் இந்த மருத்துவர்கள் தான் பேசி இருக்கிறாங்க. இதையெல்லாம் மறைப்பதற்காக தமிழ்நாடு அரசுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையில் சண்டை மூட்டும் வகையில் ராஜா பேசிக் கொண்டிருக்கிறாரே தவிர அதில் உண்மை இல்லை. நன்றி தோழர். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.